ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மட்டும் இந்த வீடியோ பாடு மிச்செல்லாம் வீடியோ தள்ளி விட்டு போயினே இருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க வண்டி எடுத்துன்னு லடாக் போகலாம், அதுக்கு போகலாம், இதுக்கு போகலான்ட்டு. அதெல்லாம் ப்ளஷரான ட்ராவலே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் ட்ராவல் தான்டா இருக்கிறதுலே. அதுவும் அன்ரிசர்வில் ஓடி போய் சீட்டை பிடிச்சி உக்காந்து போகும்போது ஒரு ட்ராவலு, அது என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையில் சொல்லித்தர பாடங்கள் நிறைய. பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கலாம், அவங்களுடைய அனுபவத்தை நீ கற்றுக்கலாம். ஒரு நல்ல அனுபவம் வரும், ஒரு கெட்ட அனுபவம் வரும், சீட்டு பிடிக்கிறதுல 2 பேருக்கு சண்டை வரும், கடைசியில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. இந்த லவ்லாம் கிரியேட் ஆவாங்க. அப்படியே பார்க்கறது, அப்படியே பேச்சை போடுறது, ஃபுட்பால் வச்சு அப்படியே நடக்கும். உனக்கு ஏதாவது லவ் வந்திருக்கா ட்ரெயினில்? எனக்கா ட்ரெயின் ட்ராவலிங்கில் நெட்வொர்க்கிங் மாதிரி கிடைக்கும்ன்ற. ஆமாம், அது கிடைக்கும். அது நம்ம படிப்புக்கோ நம்ம வாழ்க்கைக்கோ நல்லா இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லவ்வாக இருந்தாலும் சரி. இல்லைன்னா நம்ம அப்படியே அதை பாசிங் கிளவுட் மாதிரி விட்டு போயிடலாம். இந்த கார் லைக் விண்டோ சீட்டை பற்றி அருமையே தெரியல. விண்டோ சீட்லாம் பிடிக்கணும்னா திவரு நீ சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கணும். உள்ள அப்படியே ரிவர்ஸில் வரும், எக்மோரில் அப்படியே பொறுமையாக வரும். நீ ஓடி போய் ரிவர்ஸில் போய் ஏறணும். ஏறி போயிட்டு அந்த விண்டோ சீட்டை புடிச்சுன்னு வச்சுக்க, நீ மிகப்பெரிய ஒரு ஆள்ரா. நீ ஒரு அவார்டு வாங்கின மாதிரி. அது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அதே ட்ராக்லாம் இருக்கிறப்ப சும்மா அப்படியே கை காமிச்சிட்டு மாதிரி யாருமே தெரியாது. அதெல்லாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். பிரிட்ஜில் போகிறப்ப அப்படியே பயமாக இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மழை வரப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற சுகமே சுகம்டா. சூப்பராக இருக்கும்டா. அது லைட்டாக தான் ரொம்ப பெய்யக்கூடாது. ரொம்ப பெய்யக்கூடாது, லைட்டாக பெய்யுறது சூப்பராக இருக்கும். நேட்டிவ் போயிட்டு வரப்போ ஒரு கடுப்பு இருக்கும் பாரு, ஐயோ திருப்பி பழைய லைஃப்குள்ளே வரப்போகிறோமா அப்படின்ட்டு. அது வந்துதான் ஆகணும். அதுதான் உங்களுடைய உண்மையான லைஃபு. இது ஜஸ்ட் ஒரு இன்டர்வல் மாதிரி. உங்களுடைய டைம் லைனில் ஒரு இன்டர்வல், லைக் ஒரு என்டர்டைன்மெண்ட். ட்ரெயின் உள்ள என்ஜாய்மெண்ட். ட்ரெயின் உள்ள என்ஜாய்மெண்ட் தான். அதான் ராஜா ராணி போடுறது, ராஜா ராணி. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வச்சுட்டு டிஜே அடிப்பானுங்க. அது எப்படா செக்கர் ஆஃப் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுவும் மேக்னெட்டிக் செஸ் எடுத்துன்னு போனால் செஸ் விளாட்லாம். அதில் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பழைய காலம். அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது மேக்னெட்டிக் செஸ்லாம். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு வாழ்க்கையில் நல்ல விஷயம். அதை மறக்காமல் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள்.